யாரு? யாரோ எதுக்கோ வந்திருக்காங்க. சரி சரி, நான் பேசிட்டு வரேன். நீங்க போய் கிச்சன்ல வேலை பாருங்க. அது எப்படி முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆள் கிட்ட உன்னை விட்டு போக முடியும்? நான் பேசிக்கிறேன், நீ போ உள்ள. கதிர், இது நான் பிறந்த ஊரு. எனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. நீங்க போங்க, நான் வரேன். சரி, சீக்கிரம் வா. ஏய், அவங்களுக்கு ஏன் கூட்டம் உட்கார வச்சிருக்கியா? கையும் குழம்பு மாட்டி முடிவு பண்ணிட்டே நீ? ஏய் முட்டாள், நீ மாட்டினா நானும் தான் மாட்டுவேன். நானும் போய் சொல்லிட்டு தானே மணிமங்கலத்துல இருக்கேன். நான் எப்படி அவங்கள வர வைப்பேன்? நீ அட்ரஸ் கொடுக்காம அவங்க எப்படி வர முடியும்? ஏய், அவங்க அம்மா அப்பாவை பார்த்து பத்திரிக்கை கொடுக்க தான் பெங்களூருக்கு வந்திருக்காங்க. நான் அவங்களுக்கு என் ஃப்ரெண்டு வீட்டு அட்ரஸ் தான் கொடுத்தேன். ஆனா அவங்க என்ன ஃபாலோ பண்ணி இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. அம்மா அப்பா வீட்டுல இல்லையா? அவங்க ராஜசேகர் அங்கிள் வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஆனா அதுக்குள்ள இவங்களை எப்படியாவது அனுப்பி வைக்கணும். நீ என்னமோ செஞ்சு தொலை, நான் கிளம்புறேன். என் தலை மட்டும் உருண்டுச்சு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஜாக்கிரதை. முருகா என்றழைக்கவா, முத்துக்குமரா என்றழைக்கவா, எப்படி அழைப்பேன்? என்ன கேட்டு பூட்டி இருக்கு? ஒருவேளை பக்கத்துல எங்கேயாவது போயிருக்காரோ? சரி, ஃபோன் பண்ணி பார்க்குறேன். ஹலோ பிரபாகர், என்ன திடீர்னு கால் பண்றீங்க? ராஜு, உன் பேத்தியை பார்க்கறதுக்காக வந்தம்பா. வந்து பார்த்தா கேட்டு பூட்டி இருக்கு. என்ன பிரபாகர், ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரக்கூடாதா? பேத்தி பிறந்திருக்காளா, அதான் ஃபேமிலியோட திருப்பதி வந்திருக்கோம். சாரி பிரபா. டே ஏன்டா? இல்ல பிரபா, நான் ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும்ல. சரி, நீ பத்திரமா வாடா. நெக்ஸ்ட் வீக் ஒரு நாள் பார்ப்போம், சரியா? ஓகே பிரபா. அவன் திருப்பதியில இருக்கான். என்ன செய்யலாம்? வேற என்ன செய்யறது? வாங்க வீட்டுக்கு போலாம். சரி வா. மலதி, நர்மதா ஃபோன் போடு. அம்மா, என்னம்மா? நர்மதா, நான் தான்டா பேசுறேன். சொல்லுங்கப்பா. டேய், நீ சொன்னதுக்காக ராஜேஷ் சார் வீட்டுக்கு வந்தோம். அவன் திருப்பதிக்கு போயிட்டான்டா. ஓ அப்படியா? அதான்ப்பா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். என்ன வீட்டுக்கு வந்துட்டு இருக்கீங்களா? உனக்கு என்னம்மா பிரச்சனை? அதிர்ச்சியா கேக்குற? அதிர்ச்சி எல்லாம் இல்லப்பா, சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். ஒன்னு செய். நேத்து சீஸ் பாஸ்தா பண்ணல, அது ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுடா. அதே மாதிரி இப்போ வெஜிடபிள் பிரியாணி டேஸ்டா பண்றியா? வெஜிடபிள் பிரியாணியா? என்னடா ஒவ்வொன்றா கேள்வியா கேட்டுட்டு இருக்க? இல்லப்பா, ஒன்றும் இல்லை. சரி, நான் பண்ணிடுறேன்ப்பா. சரி, நீ ரெடி பண்ணி வை. இன்னும் 30 மினிட்ஸ்ல நாங்கள் அங்கே இருப்போம். கடவுளே, 30 மினிட்ஸ்ல வந்துருவேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? டைம் வேற ஆயிட்டே இருக்கே. கதிர், உங்க போன் ஒரு நிமிஷம் கொடுங்களேன். ஏன் உன் போன் என்னாச்சு? என் போன் பேட்டரி டவுன் ஆயிடுச்சு, அதான். ஆமா, நீ எவ்வளவு நேரம் போன்ல பேசிக்கிட்டு இருந்தா எப்படி பேட்டரி நிக்கும்? பேசி பேசி உனக்கு தொண்டையே போயிட போகுது பாரு. இந்தா, சீக்கிரம் பேசிட்டு. தேங்க்ஸ். ஹலோ. சார், நீங்க டாக்டர் பிரபாகர் தானே? ஆமா, நீங்க? சார், நான் உங்க பேஷண்ட் பெருமாளோட வைஃப் சார்.
அவருக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு, உடம்பெல்லாம் வேர்த்துடுச்சு, இடது கை பக்கம் ஒரே வலி, நெஞ்செல்லாம் பாரமா இருக்குன்னு சொல்லி அழறாரு சார். ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். நீங்க அங்க இருக்கீங்களா சார்? நான் வெளியில இருக்கனே. சார் சார் ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க சார். நீங்க பார்த்ததா அவருக்கு குணமாகுங்கிறாரு. ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு என்னோட ஹஸ்பண்டை காப்பாத்தி கொடுத்துருங்க சார். சரி, இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? சார் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வந்துட்டோம் சார். ஒரு 5 நிமிஷத்துல ஹாஸ்பிட்டல் வந்துருவோம் சார். நீங்க உடனே போய் அவரை அங்க அட்மிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். தேங்க்யூ சார், கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க சார். அப்பாடா, அப்பாவை ஹாஸ்பிட்டல் பக்கம் டைவர்ட் பண்ணியாச்சு. இனி குறைஞ்சது 1 மணி நேரமாவது பிரச்சனை இல்லாம இருக்கலாம். சீக்கிரம் இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பணும். ஏங்க, நீங்க ஹாஸ்பிட்டல் போயிடுங்க, நான் கேப் பிடிச்சி வீட்டுக்கு போயிடுறேன். சரி. கதிர், என்னங்க? என்ன நர்மதா இப்படி வேர்த்திருக்கு? அது வெக்கையா இருக்குல்ல, அதான். பெங்களூர்ல வெக்கையா? நானே இது கொடைக்கானல் மாதிரி இருக்கேன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன், நீ வெக்கங்கிற. பெங்களூருக்கு புதுசா வரவங்களுக்கு எல்லாம் அப்படிதான் இருக்கும். இங்கே இருக்கிறவங்களுக்கு வெக்கையா தான் இருக்கும். சரி கதிர், குருமா இறக்கிடலாம்ல? ஏய், இன்னும் தேங்காவே போடலையே. ஐயோ, தேங்காய்லாம் போடுறதுக்கு நேரம் இல்ல. பாருங்க, பாவம் தாத்தா பசியோட இருப்பாரு. ஏய், இவ்ளோ ரெடி பண்ணிட்டேன், குருமால தேங்காய் போடலனா அப்புறம் டேஸ்டே இருக்காது. நீ இரு. இது பாரு, சமையல்ல பொறுமை தான் ரொம்ப முக்கியம். பொறுமை மட்டும் இல்லன்னு வையே, ருசியே வராது. அதனால என்ன பண்ணாலும் நிதானமா பண்ணணும். இரு, நானே தேங்காயை உடைச்சு துருவி எடுத்துட்டு வரேன். ஐயோ கதிர், நிஜமாவே என் நிலைமை உங்களுக்கு புரியலையா? இப்படி படுத்துறீங்களே, நான் அழுதுருவேன். போச்சு, இன்னைக்கு அப்பா அம்மா கிட்ட நான் மாட்டதான் போறேன். என்ன ஆக போதோ? வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தா என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபவர்க்கு மேவ வராதே வினை. என்ன இவ்ளோ செருப்பு கிடக்கு? யார் வந்திருப்பாங்க?